வணக்கம் மகளே, நான் தான் உங்கள் தனோஜ். மீண்டும் ஒரு வீடியோ மூலமா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன விஷயம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்து வருகின்ற ஜூன் மாசம் ஒரு பெரிய ஒரு முடிவை எடுக்க போறாங்க. முடிவு சுவிட்சர்லாந்துல இருக்கிறவங்களையும் மற்றும் சுவிட்சர்லாந்துக்கு வர இருப்பவர்களையும் பாதிக்க போகுது. அது என்ன விஷயத்துல பாதிக்க போகுது, அது என்ன மாதிரி அந்த திட்டத்தை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்கன்ற பற்றிய முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது பாத்தீங்கன்னா மக்களே, சனத்தொகை 9 மில்லியனை தாண்டிட்டு, அதாவது பாத்தீங்கன்னா இந்த வருடம் ஏப்ரல் நிலவரத்தின் படி சுவிட்சர்லாந்துல 9 மில்லியனையும் தாண்டி கொஞ்சம் சொச்சமா கூட வந்துட்டுது. இப்படியே போயிட்டு இருந்தா வருகின்ற காலங்கள்ல சுவிட்சர்லாந்து வெகு விரைவில் 10 மில்லியனை எட்டிவிடும் என்று சொல்லி நிபுணர்கள் சொல்கிறார்கள். இதை தடுக்கும் விதமா இப்போ ஒரு ரெஃபரண்டம் வரப்போகுது. எப்பன்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் 14ஆம் தேதி வரப்போகுது. இது என்ன விஷயத்துக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த 10 மில்லியன் சுவிட்சர்லாந்து எங்களுக்கு வேண்டாம் என்ற தலைப்பில் இந்த ரெஃபரண்டம் வரப்போகுது. சோ இப்படி அந்த ரெஃபரண்டம் கவர்மெண்ட் சொல்லி ஏற்றுக்கொள்ளப்பட்டா உடனடியாக சுவிட்சர்லாந்து சட்டங்கள்ல ஒவ்வொரு மாற்றங்கள் இடம்பெறும். சோ அப்படி அந்த சட்ட மாற்றம் இடம்பெற்றா பாதிக்கப்பட போறது யாரு, அதே நேரம் என்ன தீமை நடக்கும் அதால என்ற பற்றிய முழு விவரத்தையும் பார்ப்போம். முதல்ல பாத்தீங்கன்னா முக்கியமா பாதிக்கப்பட போறது யாருன்னு பாத்தீங்கன்னா அகதிகளும் மற்றும் குடும்பங்களை சுவிட்சர்லாந்துக்கு எடுப்பவர்கள் தான் முதல்ல பாதிக்கப்பட போறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்து தனத்தொகை 9.5 மில்லியன் எட்டும் போது சுவிட்சர்லாந்து அரசாங்கம் கண்டிப்பா இந்த முடிவை எடுக்க வேண்டியிருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, அகதிகள் வருகையை நிப்பாட்டுறது, அதே நேரத்துல குடும்பங்களை சுவிட்சர்லாந்துக்கு நாங்க கூப்பிடுறதை குறைக்கிறதுக்கான முடிவுகளை அரசாங்கம் எடுக்க வேண்டியிருக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு கட்டமா பார்க்கப்படுது. இந்த முடிவுகள் உடனடியாக நிறுத்தப்படுமாண்டா இல்ல 9.5 மில்லியனை எட்டும் போது சுவிட்சர்லாந்து படிப்படியா குறைத்து கொண்டு வரதுக்கான சாத்தியங்கள் அதிகமா இருக்குது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்துக்கு ஐரோப்பா நாடுகள்ல இருந்து வரவர்கள் சுதந்திர நடமாட்டம் குறைக்கப்படும். அதாவது பாத்தீங்கன்னா எல்லைகள்ல பாரிய அளவிலான கொண்டோல்கள் இருக்கும். அதே நேரம் அவர்கள் இங்க தங்குவதற்கான முறைகளும் குறைக்கப்படும். அதே நேரம் வேலை வாய்ப்புகள், ஐரோப்பால இருந்து இங்க வேலை செய்வதற்கான வேலை வாய்ப்புகளும் சரமாரியா குறைக்கப்படும் என்று சொல்லி நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த சட்டம் இந்த ரெஃபரண்டம் ஓகே ஆகி இப்படி ஒரு சட்டம் வந்தா இதுக்கு என்னெல்லாம் நன்மை என்று சொல்லி ஆதரவாளர் தெரிவிக்கிறார்கள் என்று பாத்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்துக்கு இப்படி நாங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணாட்டி வீட்டு வாடகைகள் கூடும். அதே நேரம் இயற்கை வளங்கள் சுவிட்சர்லாந்துல அளிக்கப்படும். ஏனென்றா வீடுகள் காணாம பற்றாக்குறையான நேரத்துல புதிதாக வீடுகளை கட்டும் போது இயற்கை வளங்களை வேண்டி அழிக்க வேண்டி வரலாம். சோ இப்படியான பாதகங்கள் வராம இருக்கணும்டா இந்த சட்டம் வந்தே ஆகணும்னு சொல்லி ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறார்கள். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா எதிர்ப்பாளர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் பாத்தீங்கன்னா, அதுல இருக்கிற பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தொழில் நிபுணர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்துல அரசாங்கம் இருக்குது. தொழிலாளர்கள் பற்றாக்குறை நிலவும். அதாவது பாத்தீங்கன்னா ஐரோப்பா நாடுகள்ல இருந்து வரக்கூடிய தொழில் வாய்ப்புக்கு தேடி வரக்கூடியவர்கள் குறைந்து விட்டால் சுவிட்சர்லாந்து பொருளாதாரம் மேலும் பாதிக்கப்படும் என்று சொல்லியும், அதே நேரம் ஐரோப்பிய நாடுகளுடனான எங்களோட வர்த்தக உடன்படிக்கையா இருக்கட்டும் சரி, அந்த எங்கென்றாலும் சுதந்திரமாக உலாவும் அந்த சட்டமா இருக்கட்டும் சரி, எல்லாமே ஒரு பாதிப்புக்கு உள்ளாகும் என்று அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கார்கள். மற்றும் இதுல எங்களோட இந்தியா இருக்கட்டும் சரி, அதே நேரம் இலங்கையா இருக்கட்டும் சரி, அங்கிருந்து வேலை வாய்ப்பு தேடி வருபவர்களையும் அதாவது பாத்தீங்கன்னா அவர்களுக்கு பெர்மிட் கொடுக்கிறது, அதாவது வேலை வாய்ப்புக்கான பெர்மிட் கொடுக்கறது சரமாரியா குறையும் என்று சொல்லியிருக்கார்கள். அதாவது ஒரு தொழில் நிமித்தம் சுவிட்சர்லாந்துக்கு வருபவர்களை சுவிட்சர்லாந்து ஸ்ட்ரிக்ட் ஆன ஒரு சிஸ்டத்தை வச்சு தான் உள்ள விடுவார்கள். அதாவது மிகவும் ஒரு கட்டுப்பாடோட அவர்கள் இங்க வேலை செய்யற மாதிரி இருக்கும். அதுக்கான கோட்டாஸும் குறையும். அதாவது அதுக்கான அளவுகள் குறையும் என்று சொல்லியிருக்கார்கள். மற்றும் இது ஒரு நல்ல விஷயத்தையும் இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, உள்ளூர் தொழிலாளர்களுக்கான வேலை வாய்ப்பு முன்னுரிமை வழங்கப்படும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த சுவிட்சர்லாந்து சனத்தை கூடிக்கொண்டு போய்க்கல உள்ளூர்ல எந்த துறைக்கும் தொழிலாளர்கள் இருக்கிறார்களா என்று பார்க்க போறார்கள். அப்படி இருந்தால் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அப்படி இல்லாத பட்சத்தில் மட்டும்தான் வெளிநாட்டில் இருப்பவர்களை உள்வாங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. மற்றும் இதுல பாதிக்கப்பட போற இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம முதல்ல சொன்ன மாதிரி குடும்பத்தினரை இங்க அழைப்பது, அதாவது குடும்ப அங்கத்தவரை இங்க அழைப்பது. அதாவது ஒரு ஹஸ்பண்ட் இங்க வேலை செய்யறாரு இருக்கட்டும் சரி, அசில்ல இங்க செட்டில் ஆயிட்டார். சோ அவர் குடும்பத்தினரை இங்க அழைக்கணும். அதாவது மனைவி பிள்ளைகளை அழைக்கும் பட்சத்துல அதுவும் ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கும். கனக நாள் தாமதமாக்கலாம். சில நாடுகள் இருக்கின்றன. அது போன்று சுவிட்சர்லாந்துலயும் இப்படி குடும்பத்தினரை அழைப்பதற்கு பல வருடங்களோ கூட ஆகலாம் என்று சொல்லியிருக்காரு. மற்றும் இன்னொரு விஷயத்தை நான் இதுல குறிப்பிட்ட என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த இப்படி சனத்தொகை கூடிக்கொண்டு போய்க்க குடியுரிமை எடுப்பதும் சிக்கலா முடியும். ஏற்கனவே பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற நாடுகள்ல சுவிட்சர்லாந்துல குடியுரிமை எடுப்பது கடினமான ஒன்று. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இப்ப சி கார்டு வச்சிருப்பவர்கள் குடியுரிமைக்கு அப்ளை பண்ற கால அவகாசம் கூட்டப்படலாம் என்று சொல்றார்கள். அதாவது இப்ப 10-12 வருடங்களாக உள்ளது எதிர்காலங்களில் 15 வருடங்கள் வாழ்ந்திருக்கணும், 20 வருடங்கள் வாழ்ந்திருக்கணும் வரக்கூடும். ஏனென்றால் சனத்தொகை கூடப்பட்டால் குடியுரிமை கொடுப்பதிலும் பிரச்சனைகள் உருவாகும். சோ அதுவும் ஒரு கருத்தா
வந்து இங்க சொல்லியிருக்காரு. அதாவது நான் இப்ப சொன்ன விஷயம் எல்லாம் எப்ப நடக்க சாத்தியம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2050, அதாவது வந்து 10 மில்லியனை 2050 எட்டக்கூடாது. அதாவது 10 மில்லியன் சுவிட்சர்லாந்து வேண்டாம். அதாவது 2050 வரும்போது எங்களுக்கு இந்த 10 மில்லியன் சுவிட்சர்லாந்து வேண்டாம்ன்றதுதான் இதுல வந்து உள்கருத்தா வந்து இருக்கிறது. சோ இப்ப இந்த 10 மில்லியன் சுவிட்சர்லாந்து எங்களுக்கு வேண்டுமா வேணாமா உங்களோட கருத்தையும் வந்து சொல்லுங்க. இப்ப நாங்க 9 மில்லியன்ல இருக்கும். அதாவது வந்து 9 மில்லியனை தாண்டி விட்டோம். சோ சுவிட்சர்லாந்துல வருங்காலத்துல சனத்தொகை கூடிக்கொண்டே போய்க்குள்ள வந்து வாகன நெரிசல் எல்லாம் இப்ப வரப்போகுது. சோ அதெல்லாத்தையும் வந்து நாங்க எதிர்கொள்ள தயாரா இருக்குமா? சுவிஸ் வாழ் தமிழ் மக்களே, உங்களோட கருத்துக்களையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து வீடியோக்கள் போடுறதுக்கு நான் மேலும் முயற்சிக்கிறேன். நிறைய பேர் வந்து என்ன நேரில் காணும் போது கேட்குறீங்க அடுத்தடுத்த வீடியோக்களை போடுங்கன்னு சொல்லி. ஸோ நானும் கண்டிப்பா முயற்சி எடுக்கின்றேன். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் தனோஜ். நன்றி, வணக்கம்.